காலை 6 மணி. மண்ட ஒரு திமிசா இருக்கு. அண்ணே என்ன ஹேர்ஸ்டைல் இது? என்னடா ஃபோன் இது? அண்ணா வேற லெவல்ல இருக்கு ஹேர்ஸ்டைல். ஏன்டா எப்படா வந்த நீ? நான் 4 மணிக்கே வந்துட்டேனே. டேய் பழமே 4 மணிக்கு தான்டா வரான். என்ன எதுக்குடா 3 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க பசங்க. சரி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாருங்க பொட்டி தான் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. நான் சொல்றது அந்த பொட்டி இல்ல, இந்த பொட்டி. ஸோ முதல்ல இப்போ குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தூக்கி தலைவாரிட்டு வரேன். 6.5 hours later. ஸோ ஃபைனலி iPhone 16e. இந்த ஈக்கான உண்மையான அர்த்தம் என்னவா இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட்ஸில் போடுங்க. பணம் வரத்துக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 16e ஒயிட் கலர் இருக்குது, கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ கேஸை தனியாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போது முதல்ல ஃபோனை மட்டும் பண்ணிடுவோம். அண்ணே என்னண்ணே கத்தியில் எடுத்துக்கிட்டு? டேய் புது கத்தி வாங்கணும்டா, கிழிச்சா நல்லா இருக்கும்ல. அண்ணே கையாலேயே அன்பாக்ஸ் பண்ணணும். சரி ஒருவேளை நீங்கள் வந்து என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். அப்படி இல்லை இந்த ஆப்பிளோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் அது வேணும்னா பாருங்க. அதையும் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. என் மனசு போலவே வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா? இல்லன்றியா ஆமான்றியா? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அண்ட் வெள்ளை கலர்ல ஒரு கேபிளும் இருக்கு, சிம் அசிட்டர் பின் இருக்கு, புக்லெட்ஸ், அவ்வளோதான். ஸ்டிக்கர்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவ்வளோதாங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன். ஓகே. 1 day later. ஆப்பிள் ஃபேன்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோவை முக்கியமாக பார்க்கணும். போடுவோமா? போகலாமா? ஆனால் இந்த பட்ஜெட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா சரி புதுசாக லான்ச் பண்ணதில் கொஞ்சம் கம்மி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஐஃபோனில் புதுசாக வந்த ஐஃபோன் 80,000 ரூபாய் தான் கடைசியாக இருக்குது. இது 60,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ஃபோனை யாரும் வாங்காதீங்க. என்ன புதுசுன்னு எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், ஆனால் ஏன்றதை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ டிசைனுன்னு பார்க்கும்போது இது மேட் ஃபினிஷிங். எனக்கு பர்டிகுலர்லி மேட் ஃபினிஷிங் பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலி இது ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கருப்பு வெள்ளை ரெண்டே கலர் தான், ரெண்டுமே மேட்டு தான், கலர் ஆப்ஷனே கிடையாது. வேணும்னா கேஸை தான் போடணும். மற்றபடி இது டிசைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கலவை மாதிரி. எப்படின்னா 14ல் இருக்கிற டிசைன் கொஞ்சம், எஸ்சியில் இருக்கிற ஒரு கேமரா, மற்றபடி 16ல் இருக்கிற கொஞ்சம் ப்ராசஸர் அதெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ SC4 தான் இது. இல்லை 16e. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஷன். ஏன்னா SC எல்லாம் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதிகமாக விற்கணும்ல. SC4ன்னு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதனால 16e அதானே? அப்படிலாம் இல்லை, உண்மையாக சொன்னால் இப்படி தான். அதுலேயும் கேமரா பார்த்தீங்கன்னா 16ல் கொடுத்துருக்குற அதே கேமரா, அதாவது 48 மெகாபிக்சல். அது ஏதோ சொல்லுவீங்களா? என்னது? 2-in-1 ஃபியூஷன் கேமரா. பட் சென்சார் சின்னசு, அது லைட்டாக சின்ன சென்சார் இருக்கும் இதில். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் OS மட்டும் தான் இருக்கும். அதில் சென்சார் ஷிஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணதில் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சினிமேட்டிக் வீடியோ இதில் எடுக்க முடியாது. ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல்ஸ் எதுவோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நைட் மோட் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது நாங்கள் 16+ ஆக்சுவலி எங்ககிட்ட இது மட்டும் தான் இருக்குது. ஸோ 16+க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். சைட் பை சைடு வந்து பாருங்க. சொல்ல போனால் இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு 16+தோ இல்லை 16 பிடிக்குது அப்படின்னா இதுவுமே வந்து பிடிக்கும். ஒரு சில டைம்ல இது வின் பண்ணுது, ஒரு சில டைம்ல அது வின் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஃபேஸ் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து கேப்சர் பண்ணுது. செல்ஃபியில் எனக்கு 16+ வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் கொஞ்சமா அந்த பிரைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராசஸிங் அந்த அளவுக்கு பண்ணாத மாதிரி இருந்தது. பட் மற்றபடி கேமரா இஸ் அ கேப்பபிள் கேமரா. அப்படி சொல்லுங்கண்ணே. அப்படி சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது நீங்கள் அதில் எங்கே இருந்தாலும் எந்த டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதை எங்கேருந்து எடுக்கிறீங்களோ நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தான் அந்த போர்ட்ரேட் டிடெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டே இதில் வரும். ப்ளஸ் நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போர்ட்ரேட் இமேஜெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம் அதில். பட் இதில் அந்த ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது. ஏன்னா அது சின்ன ஃபோன், அதனால சரி. அடுத்தது 4K 60 fps இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அண்ட் ஸ்டெபிலிட்டியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ சன் கொஞ்சமாக என் ஃபேஸில் படுது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் இந்த சன்ஷேட் படும்போது ப்ராசஸிங் எதில் நல்லா இருக்குது. க்ளோஸ்அப் வாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. 4K 60 fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் கம்பேரிட்டிவ்லி நான் ஜஸ்ட் வாக் பண்ணும்போது இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை பின்னாடி ஒரு செடி இருக்குது. இப்போது இந்த க்ரீன் கலர் ஷர்ட் இந்த க்ரீனில் ப்ராசஸ் ஆகும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? போட போறீங்களா? நீங்கள் தான் ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு சொன்னீங்களே ப்ரோ. இருக்குண்ணா, அதுக்காக. ஏன் செராமிக் ஷீல்டு தானே? அது கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன். அதாவது iPhone 14 எடுத்த டிசைன்னால அங்கே இருக்கிற செராமிக் ஷீல்டு தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் 16 இருக்கிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சா ஒன்றும் ஆகுது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பட்டன் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கேமரா பட்டன் வேணுமானா அது இருக்காது. ஸோ டிசைன் எல்லாம் ஓகே தான். இப்போ அப்படியே திருப்பி டிஸ்பிளே பார்த்தா தான் அந்த காலம் அது
எஸ், அந்த காலம் தான், அதே ஞாபகம் தான். பார்க்கும்போது அந்த படகு நாச்சு வரும் இல்லையா, அதுதான் மேலே இருக்குது. ஸோ இங்கே டைனமிக் ஐலாண்டியும் கொடுக்கல. சரி, டிஸ்பிளே ஆனால் ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபேஸ் ஐடி இருக்கு, ஆனால் அது டைனமிக் ஐலாண்ட்லையும் கொடுத்துருக்கலாமே. சரி, அப்போ என்னடா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸோட. ஆனால் சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா இதுலையுமே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மட்டும் தான். ஆனால் பெசல்ஸ் எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் பிரைட்னஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் யூசபிலிட்டி நல்லா தான் இருக்குது டைரக்ட் சன்லைட்டில் கூட. அப்போ ஸ்பீக்கர் குவாலிட்டினும் போது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ நல்ல லவுடாக இருக்குது, கிளியராக இருக்குது. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டணும். அப்போ இதில் என்னதான்டா இருக்கு? ஆர்டிஃபிஷியல் நானே வளர ஆரம்பிச்சிட்டேன். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க iPhone 16 சீரிஸில் இருக்கக்கூடிய அந்த A18 ப்ராசஸ் அதே 18 கொடுத்துருக்காங்க. அதே 18 கிடையாது, பேர் மட்டும் தான் அதே. ஏன்னா வந்து அங்கே 5 கோருக்கான GPU இருக்குது, இங்கே 4 கோருக்கான GPU தான் வந்து இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கேம் பிளே அப்போ நீங்கள் 60 FPS கேம் பிளே தான், பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கும்ண்ணா. நல்லா தான், அது நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறோம். ஆனால் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்காக தான் 8 ஜிபிக்கான ரேமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மினிமம் வந்து 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 256 ஜிபி, 512 ஜிபி. ஆனால் மினிமமாக ஆரம்பிக்கிறது தான் 60,000, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 90. இதெல்லாம் அந்த ஏஏஹெச் எல்லாமே கொடுத்துருக்கீங்களா? எல்லாமே கொடுத்துருக்குறோம். என்னென்ன இருக்கு? ரைட்டிங் டூல்ஸ் இருக்கு, ஜென்மோஜி கிரியேட் பண்ணிக்கலாம், இமேஜ் பிளே கிரவுண்ட் இருக்கு, இமேஜ் கிளீனப் முக்கியமான ஃபீச்சர் அதுவும் இருக்கு. ரைட்டிங் டூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஜென்மோஜி எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியாது, பட் அப்பப்போ கிரியேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஓகே, ஆப்ஜெக்ட் ரிமூவராக அது பேர் என்ன? இமேஜ் கிளீனப். இமேஜ் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இமேஜை கிளீனப் பண்ணுது, எதனால் கிளீனப் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியல போல. ஏன்னா ஆப்ஜெக்ட் ரிமூவர்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது, கிளீனப் அப்படின்றதுனால பாதி பெருக்குது பாதி விட்டுருது. சரி, இங்கே தான் விஷுவல் இன்டெலிஜென்ஸ்க்கு அந்த பட்டனை யூஸ் பண்ண முடியுது இல்லையா, அது எங்க? அதான் நாங்கள் வந்து ஆக்ஷன் பட்டனில் இன்டெகிரேட் பண்ணிட்டோம். அப்போ ஆக்ஷன் பட்டனில் அந்த சைலண்ட் மற்றதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா இதை வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒன்று தான் இதான். ஆனால் இவ்வளோ ஏஐ இருக்குதுன்னு சொன்னியே, இந்த ஏஐலாம் நல்லா இருக்குதான்னு சொன்னியா? இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இருக்கிற விஷயம் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆண்ட்ராய்டு சைட்லேருந்து பார்க்கும்போது ஆண்ட்ராய்டில் இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது அது 10க்கு ஒரு 8 மார்க் வாங்கும். இது இப்போ தான் ஒரு 3 மார்க் 4 மார்க்கில் இருக்குது. ஸோ இன்னும் போக போக தான் இது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கே நான் வந்து ஒரு ஃபோனை வாங்கணும், அந்த ஃபோனில் ஏஐலாம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் த பர்ஃபெக்ட் ஃபோன் ஃபார் யூ ரைட் நவ். ஆனால் போக போக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். போக போக என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். வேற என்னடா இருக்குது இதில்? பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நான் பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 26 ஹவர்ஸ்க்கான வீடியோ பிளேபேக், 26 மணி நேரம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது iPhone 16 ப்ளஸ், இதுவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான பேட்டரி வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் 4500 mAhக்கு மேலே இருக்குது பேட்டரி, இதில் 3900 mAhக்கு மேலே தான் பேட்டரி இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுவும் ஈக்குவலாக வருதுன்னா அதுக்கான காரணம் அப்படின்றது இதுக்கு வந்து C1 மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் மோடம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்டெல் கிட்ட இருந்து அந்த மோடம் டிவிஷனை மட்டும் அவங்க $1 பில்லியன் வாங்கியிருந்தாங்க. 5 வருஷமா அதில் ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஓன் C1 மோடம் வந்து இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோடமை வச்சு ஏற்கனவே சைனாலலாம் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஹையாக இருக்கும் போதும் சிக்னல் லோவாக இருக்கும் போதும் இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஆனால் ஸ்பீடு வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்னாப் அது குவால்காமுடைய அந்த மோடமை பீட் பண்ணுதான்னு கேட்டால் அது ஈக்குவலாக வருது. பட் பவர் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பேட்டரி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைப்பீங்க இல்லையா? இல்லை, அதுவும் ஒரு உண்மை தான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா டிஸ்பிளேல தான் 60 ஹெர்ட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி அதிகமாக தானே வரணும். எப்படி? இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குண்ணே. ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு மேக்ஸ் சேஃப் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா கம்ப்ளீட்லி டிசைன் வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டு மேக்ஸ் சேவை தூக்கிட்டாங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ், நீ எத்தனை ஆக்சசரி யூஸ் பண்ணிக்கிறேன், நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க ஆக்சசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி பவர் பேங்க் இல்லாட்டி நார்மலாக சார்ஜிங் டாக்கு இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் சேஃப் ஆக்சசரிஸ் எதுவுமே இதில் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு கேஸை வாங்கணும். ஆனால் அதை விடுங்க, டைப் சி போர்ட் இருக்குது, அதை சொல்லுங்கள். டைப் சி போர்ட் இருக்குது, ஆனால் 2.0 தான் இருக்குது. அந்த போர்ட்டுக்கான காரணமும் EU. அதான் E. அதான் சொல்லல, யூரோப்பியன் யூனியனால கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 தான் தராங்க. 6யும் கிடையாது, 7ம் வந்து கிடையாது. இந்த 7க்கான பெரிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்றதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில் வேவ்ஸும் வந்து கிடையாது. அது மோஸ்ட்லி இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுல, வெளிநாட்டிலையும் பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அல்ட்ரா வைட் பேண்டையும் வந்து இவங்க தரல. அதே பார்த்தல, ஏன்னா காஸ்ட் கட்டி. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர்டேக் இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ரிசைஸாக வந்து லொக்கேஷன்லாம் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் இதில் இல்லை. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.3 இருக்குது, NFC வந்து கொடுத்துருக்காங்க, 5Gக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. மொத்தத்தில் நல்லா இருக்குது. நல்லா தானே இருக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு. எதுவும் சொல்லலைன்னா அப்போ சொல்லலை, சொன்னால் நீ ஓடி போயிருப்ப. அதனால் ஒன்று பக்கத்தில் வச்சு சொல்லணும்னா. ஏன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன ப்ரைஸிங்? 50,000.
அதுக்குள்ள. ஆனால் இவங்க லான்ச் பண்ணது என்ன ப்ரைஸிங்? 60,000. 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இப்போ லான்ச் பண்ணும்போது 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு 5,000 ரூபாய் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பரவாயில்லப்பா ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்குதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம் என்னாச்சு? இதில் இதெல்லாம் இருக்குது ஆனால் 60,000 ரூபாய்க்கு இருக்குன்னு இன்னைக்கு பேசிட்டு இருப்போம். ஒரு 6 மாதம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா அப்போது நம்மளுடைய சேலெல்லாம் வரும். அந்த டைமில் என்ன ஆகும்? 50,000 ரூபாய் கீழே வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க? 10,000 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது, இன்னைக்கு இருக்கிறதுல சீப்பஸ்ட் இதுதான், இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஐஃபோனை நீங்கள் வாங்க முடியாது, ஏஎல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்துருவாங்க. அந்த ஏஎல்லாம் நல்லா இல்லைன்னு வேறு வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 45,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்கு உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும்னும் போது லான்ச் பண்ண ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. இதுதான் இவங்களுடைய மாஸ்டர் பிளான். உண்மையை சொன்னா இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் பழம் இதில் வந்து எனக்கு ஒரு மேக்ஸ் சேஃபு, அதுக்கப்புறம் இந்த டைனமிக் ஐலண்டு, இந்த கேமரா பட்டன்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கொடுத்துருந்தா அப்புறம் 16க்கு என்ன மரியாதை? உண்மையாக எடுத்துட்டான். பை